பவித்ரா, விசச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்டதை ஒட்டி நீதிமன்றமே சுமோட்டோ முறையில் தாமாகவே முன்வந்து கல்வராயன் பகுதி மலைவாழ் மக்களின் மேம்பாடு தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதியில் வாழும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தரப்பில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது, அந்த திட்டங்களின் பயன்கள் அவர்களுக்கு சென்றடைகிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதிக்கு மினி பேருந்துகள் கூட முறைப்படி இயக்கப்படுவதில்லை என்றும், அந்த மக்களுக்கு அடையாள அட்டைகள் கூட இல்லாமல் அவர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் வசித்து வருவதாகவும், அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்நிலை மேம்படுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினர். அப்போது அவர்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவை வழங்குவதற்கு கூடுதல் அவகாசம் தேவை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் இன்னும் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லையா என்றும், நீதிமன்ற உத்தரவுகள் உடனடியாக அமல்படுத்தப்படாவிட்டால் தலைமைச் செயலாளரே நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கையை விடுத்தனர். மற்றொரு மிக முக்கியமான எச்சரிக்கையாக விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் என்னென்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை முறை பேருந்துகள் அங்கு சென்று வருகின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களையும், கூடுதலாக பேருந்து வசதிகளை காலையிலும் மற்றும் இரவு நேரங்கள் மாலையிலும் அங்கு சேவையை அமல்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்துள்ளார்களா அந்த விழுப்புரம் சேலம் கோட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி அவர்கள் இருவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை கூறியிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் கல்வராயன் மலைவாழ் பகுதி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தனி கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்பட வேண்டும். அந்த பகுதி மக்களின் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்கு 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியான கூறும் அரசு நிர்வாகம் முடங்கி போய் இருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு அடையாள அட்டைகள், அடிப்படை வசதிகள், பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் உடனடியாக அந்த மாவட்டங்களில் உள்ள மற்ற நகரங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே வசதிகள் ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் செய்யப்பட்டுள்ள வசதிகளுக்கு இணையாக அந்த பகுதி மலைவாழ் மக்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை தலைமைச் செயலாளர் உணர வேண்டும் என்றும், நீதிமன்ற உத்தரவுகள் மாவட்ட நிர்வாகத்தால் உடனடியாக கல்வராயன் மலைவாழ் பகுதியில் அமல்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையையும் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விடுத்திருக்கின்றனர். பவித்ரா.